சமீப காலமாக செய்திகளில் அதிகம் அடிபடுற வார்த்தை யுரேனியம் என்ரிச்மெண்ட், யுரேனியம் செறிவூட்டல். ஈரான் கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குது, அதை வச்சு அவங்க அணுகுண்டு தயாரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் தயாரிச்சிட்டாக்க சுற்றி உள்ள எல்லா நாடுகளுக்கும் அதனால் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது. ஸோ யோக்கிய நாங்கள் எங்கள்கிட்ட அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா அந்த சண்டையை தொடங்கி நடத்திட்டு இருக்கு. ஆனால் வரலாற்று முரண் என்னன்னா, சும்மா இருந்த ஈரானை கூப்பிட்டு இந்த யுரேனியத்தை கொடுத்து நீங்கள் அணு உலை கட்டிக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்ததே இந்த அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட வரலாற்று முரண் ஒன்று இதுக்கு பின்னாடி இருக்குது. அதை யாருமே பேச விரும்புறதில்லை. நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அதோட சேர்த்து யுரேனியம்னா என்ன, எதுக்காக உலகமே அதை கண்டு அலறுது, யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்றது அவ்வளவு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸா, யுரேனியம் அப்படிங்கிறது அது என்ன மேஜிக் தனிமமா, எதுக்காக எல்லாரும் இவ்வளோ தூரம் அதை சுற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக விரிவாக பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. முதல்ல யுரேனியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த பூமியில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எத்தனையோ உலகத்தில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப ஹெவி மெட்டல். சொல்லப்போனால் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உலோகத்திலேயே ரொம்ப ஹெவியான மெட்டல் அப்படின்னா அது இந்த யுரேனியம் தான். இதில் 92 புரோட்டான்கள் இருக்குது. 1789 ஜெர்மனியை சேர்ந்த மார்டின் ஹென்ரிச் கிளாப்ரோத் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இதை முதல்ல கண்டுபிடிக்கிறார். அந்த சமயத்தில் தான் விண்வெளியில் யுரேனஸ் அப்படின்ற கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்படின்றதுனால அந்த பேரையே இதுக்கும் வச்சுட்டார். ஆரம்பத்தில் இது பெருசாக யூசேஜ் இல்லை. பீங்கான் பாத்திரங்களுக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட், பச்சை கலர் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 1896 தான் ஹென்ரி பெக்கோரல் இதிலிருந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வருது, கதிர்வீச்சு வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். அப்போ கண்டுபிடிச்சாலும் கூட பெருசாக அதில் டெவலப்மெண்ட் நடக்கலை. அதை வச்சு எதுவும் அவங்க பண்ணலை. அதுக்கு பிறகு இந்த யுரேனியத்தில் மிகப்பெரிய அசுர பலம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஆண்டு அப்படின்னா அது 1938 தான். ஓட்டோஹான் மற்றும் லிஸ் மைட்னர் அப்படின்ற 2 விஞ்ஞானிகள் ஒரு யுரேனியம் அணுவை நியூட்ரானை வச்சு 2ஆ பிளந்தாக்க அதிலிருந்து மிகப்பெரிய எனர்ஜி வெளிப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நியூக்ளியர் ஃபிசன், அணு பிளவு. இந்த அணு பிளவு ஆக்டிவிட்டியில் பிளவுபட்ட 2 அணுக்களோட எடையை கூட்டினா அந்த உண்மையான அணுவோட எடையை விடவும் சற்று கம்மியாக இருக்குது. அந்த காணாமல் போன எடை தான் ஐன்ஸ்டீனோட E=mc² ஃபார்முலாவின் படி பிரம்மாண்டமான எனர்ஜியாக மாறுது. அது மட்டும் இல்லை, ஒரு யுரேனியம் அணு உடைஞ்சதும் அதிலிருந்து எக்ஸ்ட்ராவாக 2 நியூட்ரான் வெளிப்படுது. அந்த 2 நியூட்ரானும் அடுத்து 2 அணுக்களை உடைக்குது. அது 4, 8, 16, 32 அப்படின்னு ஒரே செகண்ட்குள்ள லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் பல்கி பெருகுது. இதுதான் செயின் ரியாக்ஷன். அணுகுண்டு, அணு உலை எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்காக இருக்கிறது இந்த செயின் ரியாக்ஷன் தான். ஒரு யுரேனியத்தோட ரியல் பவரை இந்த உலகம் உணர்ந்துகிட்டது அப்படின்னா இந்த செயின் ரியாக்ஷன் கண்டுபிடிப்புக்கு பிறகுதான். சரி, இந்த யுரேனியம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கடல்ல, மண்ணில், பாறையில் அப்படின்னு பூமியில் பல இடங்கள்ல கிடைக்குது. அப்படின்னாலும் அதெல்லாம் ரொம்ப சொற்பம். வெட்டி எடுக்கக்கூடிய அளவில் ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் கிடைக்குது. கனடா, ஆஸ்திரேலியா, கஜகஸ்தான் இந்த 3 நாட்டிலையும் உலகத்தில் அதிகமாக யுரேனியம் கிடைக்குது. சுரங்கத்திலிருந்து அந்த யுரேனியம் இருக்கிற பாறையை வெட்டி எடுத்துட்டு வந்து அதை அரைச்சு பவுடர் போல மாற்றி கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ஒரு மஞ்சள் கலர் பவுடராக மாற்றுறாங்க. இதுக்கு எல்லோ கேக் அப்படின்னு பேர். இந்த எல்லோ கேக்கை எடுத்துகிட்டு போய் அப்படியே அணு உலையிலையோ அல்லது அணு குண்டு தயாரிக்கவோ பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல தான் யுரேனியம் என்ரிச்மெண்ட், யுரேனியம் செறிவூட்டல் அப்படின்ற அந்த முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த யுரேனியத்தை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 வகையான யுரேனியம் இருக்குது. யுரேனியம் 238 இதுதான் பூமியில் கிடைக்கிற யுரேனியத்திலேயே அதிகபட்ச பர்சன்டேஜ். இதுதான் 99.3% அளவுக்கு இந்த யுரேனியம் 238 பிரிவு தான் கிடைக்குது. பட் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு டம்மி பீஸ். இதை யூஸ் பண்ணி அணுகுண்டோ அணு உலையெல்லாம் தயாரிக்க முடியாது. அடுத்தது யுரேனியம் 234 இதுவும் ரொம்ப சொற்பமான அளவில் கிடைக்குது. ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் அளவில் தான் கிடைக்குது. அப்படின்றதுனால இதையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அடுத்தது நம்ம ஹீரோ யுரேனியம் 235 இது பூமியில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 0.7% தான். ரொம்ப கம்மி. பட் இதை வச்சு தான் அணு உலையோ அல்லது அணுகுண்டோ அந்த அணு சம்பந்தமான அனைத்து வேலைகளுக்கும் இந்த யுரேனியம் 235 தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த யுரேனியம் 235 அப்படிங்கிறது வெறுமனே 0.7% தான் இருக்குது. அதை வச்சு அணு உலையெல்லாம் ஓட்ட முடியாது. ஸோ அதை செயற்கையாக செறிவூட்டி அதிகப்படுத்தணும். அதுதான் அந்த என்ரிச்மெண்ட் அப்படின்ற அந்த ப்ராசஸ். சரி, அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எல்லோ கேக் அப்படின்னு ஒரு பவுடர். அதை என்ன பண்ணுவாங்கன்னா யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு UF6 அப்படின்ற ஒரு கேஸாக மாற்றுவாங்க. அந்த கேஸை சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்ற ஒரு நீளமான சிலிண்டர் மெஷினுக்குள்ளே அனுப்பி 1 நிமிஷத்துக்கு பல ஆயிரம் முறை சுற்றுவாங்க.
இதுல பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த U-235க்கும் U-238க்கும் இடையில இருக்கிற அந்த எடையோட வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நியூட்ரான் அளவு மட்டும்தான். அவ்வளவு மிகச்சிறிய எடை வித்தியாசம் தான். ஆனாலும் இது ரெண்டையும் பிரித்து எடுத்தாகணும். எடுத்தாதான் பர்பஸுக்கு அது பயன்படும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம பூமியில உணரக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை கிராவிட்டி இருக்கு இல்லையா, அது போல 10 லட்சம் மடங்கு புவியீர்ப்பு விசையை செயற்கையா உருவாக்கி அந்த மிஷினுக்குள்ள சுத்த விடுறாங்க. அப்படி நினைச்சு பார்க்க முடியாத ஃபோர்ஸ் இல்லையா அது. அவ்வளவு வேகத்துல அவ்வளவு புவியீர்ப்பு விசையுள்ள அந்த இயந்திரத்துக்குள்ள இந்த யுரேனியத்தை சுத்த விடும்போது அது அந்த U-238 அதிக நிறையுள்ளது அப்படின்றதுனால அது ஓரப்பகுதியில் போய் ஒட்டிக்குது. U-234 அப்படின்றதும் நடுவில் வந்துடும், அதையும் எடுத்துருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இந்த U-235 நமக்கு தேவைப்படுற அந்த யுரேனியம் பார்ட்டிகிள் மட்டும் அந்த மிஷினோட மையப்பகுதிக்குள்ள இருக்கும். அதை உறிஞ்சி எடுத்துருவாங்க. எடுத்து இன்னொரு மிஷினுக்குள்ள சுத்த விடுவாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான மிஷினுக்குள்ள இந்த ப்ராசஸை தொடர்ந்து செஞ்சு அந்த யுரேனியம் 235ஓட பர்சன்டேஜை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி 3-5% வரைக்கும் அந்த யுரேனியத்தை செறிவூட்டிட்டாக்க அதை வச்சு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். உலகம் முழுக்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கல்பாக்கத்திலேயோ கூடங்குளத்திலேயோ இருக்கக்கூடிய அணு உலைகளில் 3-5% வரைக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது 20% வரைக்கும் செறிவூட்டப்பட்டா அதை வச்சு மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்துறாங்க. 90%க்கு மேல செறிவூட்டப்பட்டா அது வெப்பன் கிரேட். அதை வச்சு தான் அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ ஒரு யுரேனியத்திலிருந்து கரண்ட் எடுக்கிறதா, மருத்துவ ஆராய்ச்சி செய்கிறதா அல்லது அணுகுண்டு தயாரிக்கிறதா அப்படின்றது அதை செறிவூட்டுற சதவீதம் தான் தீர்மானிக்குது. அதனால தான் இன்னைக்கு உலகமே யுரேனியம் செறிவூட்டுதலை இவ்வளவு அச்சத்தோட பார்க்கறதுக்கான காரணம். அதை பற்றி எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதுக்கு காரணமும் அந்த செறிவூட்டுகிற பர்சன்டேஜ் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்றதுனால தான். இப்போ யுரேனியத்தோட அறிவியல், புவியியல் எல்லாத்தையும் பார்த்துட்டோமா. இப்போ அரசியலுக்கு வருவோம். இப்போ பிரச்சனை என்ன? ஈரான் கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. கிட்டத்தட்ட 60% அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் கிட்ட இருக்குது. இன்னும் 30% தான் பாக்கி. அதையும் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அணுகுண்டு தயாரிக்கக்கூடிய தரத்துல அவங்கள்ட்ட யுரேனியம் வந்துடும், அப்புறம் ஆபத்தாயிடும் அப்படின்றது தான் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் வைக்கக்கூடிய வாதம். அதை முன் வச்சு தான் இப்போ ஈரான் மேலே ஏராளமான பொருளாதார தடைகள், இப்போ நடந்துகிட்டு இருக்க யுத்தம் கூட அதை அடிப்படையாக வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. பட் வரலாற்று முரண் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்னது போல சும்மா இருந்த ஈரானை கூப்பிட்டு வச்சு வாங்க வாங்க நீங்கள் யுரேனியத்தை வாங்கிக்கிங்க, அதை எப்படி என்ரிச் பண்ணுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், இந்த யுரேனியத்தை வச்சு பல வேலைகளை பண்ணலாம், அணு உலை கட்டலாம், மின்சாரம் தயாரிக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வச்சு இது எல்லாத்தையும் கொடுத்ததே அமெரிக்கா தான். இது என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2ஆம் உலகப் போர் சமயத்துக்கு கொஞ்சம் போகணும். 2ஆம் உலகப் போரில் என்ன நடந்துச்சு? ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டு வீசினுச்சு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. ஒரு அணுகுண்டால் ஏற்படக்கூடிய பேரழிவு எவ்வளவு மோசமாக இருக்கும் அப்படின்றத அந்த உலகமே விட்னஸ் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு இந்த அணுகுண்டு மேலையும் அமெரிக்கா மேலையும் மிகப்பெரிய ஒவ்வாமையும் வெறுப்பும் கோபமும் உலகம் முழுக்க மக்களுக்கும் பலவித நாடுகளுக்கும் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில பேரலா சோவியத் ரஷ்யா உலகத்துல சூப்பர் பவரா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அப்ப இருந்த அமெரிக்க அதிபர் ஐசனோவர் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர்றார். அதுதான் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ், அதாவது அமைதிக்கான அணு. அதாவது இந்த அணுகுண்டு வீசினதுனால இவங்க மேல மிகப்பெரிய ஒரு கோபமும் வெறுப்பும் வந்துருச்சு இல்லையா. அணு உலை அல்லது அணுசக்தி அப்படின்னாலே எதிர்மறையா பார்க்கக்கூடிய பார்வை உலகம் முழுக்க வந்துருச்சு இல்லையா. அந்த பர்செப்ஷனை சேஞ்ச் பண்றதுக்காக ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ், அணுங்கிறத வச்சு அமைதியும் ஏற்படுத்தலாம் அப்படின்றது போல ஒரு பேரை வச்சு அந்த திட்டத்தை ஐசனோவர் கொண்டு வர்றாரு. எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு கூவி இந்த யுரேனியத்தை அவங்க வித்தாங்க. தங்களுடைய நட்பு நாடுகளா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாண்டடா கூப்பிட்டு வச்சு இந்த யுரேனியத்தை கொடுத்தாங்க. அப்படிதான் ஈரானுக்கும் அன்னைக்கு அமெரிக்கா கொடுத்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் ஈரான் அமெரிக்காவோட மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்துச்சு. அப்போ ஈரான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் பஹ்லவி வம்ச மன்னர் முகமது ரசா பஹ்லவி. அவர் அமெரிக்காவுக்கு ரொம்ப எடுப்பார் கைப்பிள்ளை கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அதனால அவரை கூப்பிட்டு வச்சு இந்த யுரேனியத்தை கொடுத்தாங்க. கொடுத்தோட மட்டும் நிற்காம ஈரானை சேர்ந்த விஞ்ஞானிகள் சிலரை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மறுபடியும் இங்கே டெஹ்ரானுக்கு கூப்பிட்டு வச்சு இங்கே ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணி கடைசியாக அமெரிக்காவே முன்னாடி நின்று டெஹ்ரானில் ஒரு அணு உலையவும் கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்தோட நிற்காம 93% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை ஈரானுக்கு கொடுத்து அந்த அணு உலையை ரன் பண்ண வச்சாங்க. எவ்வளோ பர்சன்ட் தெரியுமா? 93% என்ரிச் யுரேனியம். அது வெப்பன் கிரேட் யுரேனியம். அதை வச்சு ஈரான் நினைச்சிருந்தா அன்றைய காலகட்டத்திலேயே அணுகுண்டு தயாரிச்சிருக்க முடியும். அன்னைக்கு அப்படிப்பட்ட நாலேஜ் கெப்பாசிட்டி ஈரானுக்கு இல்லை, அப்படிப்பட்ட நோக்கமும் அவங்களுக்கு இல்லை. அதனால அதை பண்ணலை.
பட் அப்படி ஒரு தீவிரமான யுரேனியத்தையே அமெரிக்கா அன்னைக்கு ஈரான்கிட்ட கொடுத்துச்சு. இன்னைக்கு குய்யோ முயோன்னு கத்துறாங்க. இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு 1979 ஈரானில் ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வருது. ரொஹல்லா கொமேனி அந்த நாட்டோட சுப்ரீம் லீடராக வர்றாரு. அவர் வந்த பிறகு இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அதுவரை காலமும் நிலவி வந்த அந்த நட்பு அடியோட ஒண்ணுமில்லாம போய் அமெரிக்காவும் ஈரானும் நம்பர் 1 பகை நாடுகள் அப்படின்ற நிலைமை உருவாகுது. அதுக்கு பிறகு அமெரிக்கா ஈரானுக்கு எந்த விதமான அணுசக்தி உதவிகளையும் செய்யலை. பட் செஞ்சது தான். அவங்க அமைச்சு கொடுத்த அந்த அணு உலை ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ரிச்டு யுரேனியம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஈரான் தன்னுடைய அணுசக்தி நாலேஜை வளர்த்துக்க ஆரம்பிச்சது. அதற்கு பின்வந்த காலங்களில் தொடர்ந்து இது தொடர்பான ஆராய்ச்சிகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. தொடர்ந்து அதில் அக்கறை செலுத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் எப்போ ஒரு தீவிரமான நிலைமையை அடையுது அப்படின்னா 2000கள் காலகட்டத்தில் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். ஈரான் அந்த யுரேனியத்தை ரொம்ப அதிகமான பர்சன்டேஜுக்கு செறிவூட்டி வச்சிருச்சு. அதை வச்சு அணு ஆயுதம் அவங்க தயாரிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட அதை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றது போல சந்தேகம் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வருது. அதை அடிப்படையாக வச்சு ஈரான் மேலே ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் அதிகமான பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்த காலகட்டத்தில் 2015 ஒபாமா ஈரான் கூட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. அதன்படி நீங்கள் யுரேனியத்தை 3.67% மேலே செறிவூட்ட வேண்டாம், செறிவூட்டக்கூடாது. இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும் செறிவூட்டி அதை வச்சு பவர் பிளான் நடத்திக்கிங்க, கரண்ட் தயாரிச்சுக்குங்க. பட் அதை விட அதிகமாக நீங்கள் என்ரிச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஈரான் கூட ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறாரு ஒபாமா. ஈரானும் அதுக்கு சம்மதிக்குது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது வரைக்கும் ஈரான் மேலே இருந்த பொருளாதார தடைகளை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு ஒபாமா சொல்கிறாரு. ஈரான் அதுக்கு சம்மதிக்குது. இதெல்லாம் ஒரு சில ஆண்டுகள் தான் நடக்குது. அதுக்கு பிறகு நம்ம ட்ரம்ப் 2018 வந்ததும் அந்த ஒப்பந்தத்திலேருந்து அமெரிக்காவை வெளியேற்றிக்கிட்டு ஈரான் மேலே இருந்த பொருளாதார தடைகளை ஆல்ரெடி இருந்தது போலயே கொண்டு வர்றாரு. இப்போ ஈரான் என்ன பண்ணுது, நீ என் மேலே பொருளாதார தடையை நீக்குவேன்னு தான் நான் அந்த என்ரிச்டு யுரேனியத்தை ப்ராசஸ் பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்கேன். நீ பொருளாதார தடையை வழக்கம் போலவே கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னாக்க நான் எதுக்கு அந்த பேச்சை காப்பாற்றிக்கிட்டு என்னுடைய யுரேனியத்தை என்ரிச் பண்ணாமல் வச்சிருக்கணும், நான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடன்னு யுரேனியத்தை என்ரிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 60% அளவுக்கு அவங்கள்ட்ட என்ரிச்டு யுரேனியம் வந்துருச்சு. அதுதான் இப்போ கிட்டத்தட்ட 440 540 கிலோ அளவுக்கு ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதை போய் நாங்கள் எடுக்க போகிறோம் பண்ண போகிறோம் தான் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஈரான்ட்ட அந்த 540 கிலோ யுரேனியமும் எங்கே இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ரகசியமான இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. பட் அந்த 540 கிலோ மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. இப்போ யுரேனியங்கிறது என்ன, அது பூமியில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய யுரேனியத்தை எடுத்து செறிவூட்டி அதிகப்படுத்துறது அப்படின்றது தானே. மில்லியன் கணக்கான டன் யுரேனியம் ஈரானோட பூமிக்கு அடியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு யுரேனியம் தேவை அப்படின்னா மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் ஈரானுக்கு இல்லை. ஸோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுத்துருன்னா அது கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை எடுத்து செறிவூட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது ரொம்ப சாதாரண ப்ராசஸ் ஈரானுக்கு. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீங்கள் வாங்கிடலாம். பட் எப்படி செறிவூட்டணும் அப்படின்றத நாலேஜ் எப்படி வாங்க முடியும்? அது ஈரானோட விஞ்ஞானிகள் மூளையில இருக்குது. அதை எப்படி வாங்க முடியும்? யுரேனியத்தை செறிவூட்டுவது அப்படின்ற ப்ராசஸுக்கு ரொம்ப அதிகமான காலம்லாம் முன்னாடி ஆச்சு. பட் ரீசெண்ட் இயர்ஸில் 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள அதை வெப்பன் கிரேட் யுரேனியம் அளவுக்கு செறிவூட்டுவது அப்படின்னு நிலைமையை இன்னைக்கு ஈரான் அடைஞ்சிருச்சு. வெறும் 2-3 வாரத்திலே அந்த லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னாக்க இருக்கிறத கொடுத்துட்டு ஆல்ரெடி பூமியில் தோண்டி எடுக்கிற யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது ஈரானுக்கு? அதனால் அமெரிக்காவுடைய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது அது எந்த விதமான அர்த்தமும் அதில் இல்லை. இந்த வீடியோ மூலமாக யுரேனியத்தோட வேதியியல், அரசியல், புவியியல், அறிவியல் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போன்று மேலும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.